இந்திய அரசின் நீர்வழி பகுதி மேம்பாடு மற்றும் மேலாண்மை குறித்த சர்வதேச பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 6 நீர்ப்பாசன பொறியாளர்கள் தற்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நடத்தும் 3 மாத திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பங்கேற்கின்றனர். நீர்ப்பாசனம், மண் மற்றும் நீர் பாதுகாப்பு, விவசாய கட்டமைப்புகள், பண்ணை இயந்திரங்கள் மற்றும் உயிரி ஆற்றல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பயிற்சி தொகுதிகளுடன் நிலையான விவசாயம் மற்றும் நீர்வள மேலாண்மையில் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இந்த முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக இந்திய சந்தையில் டெக்ஸ்மோ மற்றும் அக்வாடெக்ஸ் பிராண்டுகளுக்கும் சர்வதேச சந்தைகளில் ஏடிஎக்ஸ் பிராண்டுகளுக்கும் பெயர் பெற்ற அக்வா குரூப்பின் முதன்மை பிரிவான அக்வா சப் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு தொழில்துறை வருகை இருந்தது. இந்த வருகையின் போது பங்கேற்ற பொறியாளர்கள் பின்வருவனவற்றில் நேரடி பயிற்சி மற்றும் நடைமுறை அனுபவத்தை பெற்றனர். பல்வேறு விவசாய நிலப்பரப்புகளுக்கு ஏற்ற பம்புகளை தேர்ந்தெடுப்பது, உயர்திறன் கொண்ட விவசாயம் மற்றும் சிறப்பு நோக்கத்திற்கான பம்புகளில் கட்டுமானம், சூரிய சக்தியில் இயங்கும் பம்பின் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளை செயல்படுத்துதல், பொறியாளர்கள் அக்வா குரூப்பின் அதிநவீன உற்பத்தி வசதிகளை பார்வையிடும் வாய்ப்பையும் பெற்றனர். அங்கு அவர்கள் ரோபோட்டிக் அமைப்புகள் மற்றும் தானியங்கி உற்பத்தி வரிகள் உள்ளிட்ட சமீபத்திய தொழில்துறை 4.0 தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினர். அக்வா குரூப்பின் செங்குத்தான ஒருங்கிணைக்கப்பட்ட உற்பத்தி செயல்முறை, இதில் வார்ப்புகள், மோட்டார் லேமினேஷன்கள் மற்றும் செப்பு முறுக்கு கம்பி ஆகியவற்றின் உள் உற்பத்தி அடங்கும். இது பல்வேறு கள நிலைமைகளை கடுமையான தர கட்டுப்பாட்டையும் நம்பகமான செயல்திறனையும் உறுதி செய்கிறது. பிரதிநிதிகளுடன் உரையாற்றிய துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், புதுமை மற்றும் தரத்திற்கான அக்வா குரூப்பின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டினார். ஏற்றுமதி சிறப்பு விருது, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது மற்றும் மிகவும் விரும்பப்படும் டிபிஎம் சிறப்பு விருது உள்ளிட்ட அமைப்பின் புகழ்பெற்ற தொழில்துறை அங்கீகாரங்களை அவர் எடுத்துரைத்தார். அக்வாஸ் இன்ஜினியரிங்கில் பயிற்சி அமர்வை VA சுரேஷ்குமார் திறமையாக ஒருங்கிணைத்தார். அவர் நிறுவனத்தின் வரலாறு மற்றும் பரிணாமம் குறித்த விரிவான கண்ணோட்டத்தை வழங்கினார். விரிவான தொழில்நுட்ப அமர்வுகளை திருமேனி மற்றும் தலைவர் அழகுபூர் ஆகியோர் நடத்தினர். மேம்பட்ட உற்பத்தி செயல்முறைகள், தர உறுதி நெறிமுறைகள் மற்றும் பொறியியல் கண்டுபிடிப்புகள் பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்கினர். இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்துறை வெளிப்பாடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர் மற்றும் புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குநர் முனைவர் பழனிவேலன் அவர்களால் கருத்தியல் செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு முழுவதும் மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பேராசிரியர் முனைவர் செல்வகுமார் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இது மிகவும் ஈடுபாடுடன் கூடிய மற்றும் வளமான கற்றல் அனுபவத்தை உறுதி செய்தது.